ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தண்ணி சேர்த்த பால்லையே அதிகமான குவான்டிட்டியில் பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு நான் மில்க் பவுடர், பால் பவுடர் கூட நான் எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நிறைய குவான்டிட்டியில் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடிக்கனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நான் நல்லா நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு அந்த அடியில் அப்புறமா சைட்லலாம் ஒட்டாமல் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கிறேன். நான் இங்கே பசும்பால் தான் எடுத்திருக்கிறேன். பால்காரங்கிட்ட வாங்குவோம்ல, அந்த பால் தான் நான் எடுத்திருக்கிறேன். இது பார்த்தாலே தெரியும் நல்ல தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக பாக்கெட் பாலில் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும்ல, அதில் கூட நம்ம செய்யலாம். அதில் செய்யும்போது இன்னுமே நல்ல குவான்டிட்டியில் நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் படிகிறதையும் ஒரு ஸ்பேச்சுலாக இருந்ததுன்னா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டு அந்த பால் ஆடையும் உள்ள சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் நம்ம ஆட் பண்ணதை விடையே நல்லாவே வத்தி வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வத்தி வரட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் நம்ம ஆட் பண்ணதுலேயும் பாதிக்கு பாதியாக நமக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழச்சாரும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த ரேஷியோ ரொம்ப கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால புளிப்பு டேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்காது. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால பயப்படுவீங்க, நமக்கு பன்னீர் மாதிரி திரிஞ்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக திரிஞ்சு வராது. நம்ம எடுத்துருக்கிற ரேஷியோ ரொம்பவே முக்கியம். அது மாதிரி நம்ம எலுமிச்சம்பழத்தை டைரெக்டாகவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி டைலூட் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். மொத்தமாகவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம டைலூட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டைலூட் பண்ணாமல் டேரெக்டாக ஆட் பண்ணாலும், அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக டக்குன்னு மொத்தமாக சேர்த்து எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிங்கனாலும் நமக்கு பால் பன்னீர் மாதிரி திரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு பால் நல்லா திக்காகி வரும். நல்லா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு பால் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் எடுத்துருக்கிறேன், பட் ஃபுல்லாக ஆட் பண்ணல. ஒரு 1/4 கப் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவே போதும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். நல்லா சுகர் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லூஸான மாதிரி தான் இருக்கும். நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்க்கும் போது அந்த வாசனை எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காகி ஆரம்பிச்சிருச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு வற்றி நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கையில் வச்சு உருட்டி நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு லிட்டர் பால்லையே நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் பால்கோவா பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் நமக்கு இந்த சைஸில் ஒரு 21 பால்கோவா கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. இதை நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வெளியிலேயே வச்சு ஒரு 2 வாரம் கிட்ட நம்ம வெளியே வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.